அண்ணாமலை மாதிரி ஒரு எழுச்சி உரை ஆற்றுவார்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அவர் நல்ல மனிதர்கள்லாம் நல்ல அரசியல்வாதிகள்லாம் அது தப்பு கிடையாது. ஆனால் மக்களை கவர்ந்து இழுக்கும் சக்தி அண்ணாமலை மாதிரி நயினாருக்கு இருக்கான இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அதான் உண்மை. எச் ராஜாவாவது வெரி பாப்புலர். ஏன்னா அவர் மேடையில் போட்டு பேசுனாருன்னா மைக்கை பிடிச்சாருன்னா போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவார். இவர் எந்த பக்கம் பேச விளக்கண்ட மாதிரி இவர் இப்படியும் பேச மாட்டார் அப்படியும் பேச மாட்டார். எல்லாம் நல்ல பேர் ஆகணும்னு பார்ப்பார். அது இல்லாமல் அதிமுகலேருந்து வந்தார் அவர். அதிமுக ரொம்ப நட்பாக இருப்பார். 2ஆம் கட்ட தலைவர் என்ன சொல்கிறாங்களா, நட்பாக இருந்தாலும் நாளைக்கு எப்படிங்க டிமாண்ட் பண்ணி அண்ணாமலை டிமாண்ட் பண்ணி வாங்குவார். 60 சீட்டு கூட கொடுப்பியா இல்லையா மாட்டியான்னு. இவர் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இவங்க தோழர்கள் தான். ஆனால் 10 வாங்கிக்கங்க அண்ணாச்சின்னு 10 வாங்கிக்கங்க. அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டும் போது முழுக்க முழுக்க நயினார் நாங்கள் நம்ப போகிறதில்ல. ஒரு கோஆர்டினேட் கமிட்டி மாதிரி போட போகிறாங்க. எல்லா முன்னாள் தலைவர்கள் எச் ராஜா ஒரு கோஆர்டினேட் கமிட்டி மாதிரி போட்டு அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி தான் அதிமுகவோட கூட்டணியை பற்றி சீட்டை பற்றி பேச போகிறது. நயினார் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நயினாரால் டிமாண்ட் பண்ண முடியாது,